ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 9 செவ்வாய், விதி எண் 6 சுக்கிரன். அழகு, கம்பீரம், தைரியம், பேச்சு திறன், அறிவு, கலை ஆர்வம், கடினமான உழைப்பு எல்லாம் இருக்கும். எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாரு. நல்லவனுக்கு நல்லவனாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் இருப்பாரு. அரசியலோட பெரிய ஆளா வரக்கூடியவரு. தான தர்மம் செய்வாரு. சண்டை போடக்கூடிய குணம் இருக்கும். இதனால் மறைமுகமான எதிரிகள் ஏற்படுவாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். சுதந்திரமான எண்ணம் உள்ளவரு. எதையும் முன்னே நின்று சாதிக்க கூடியவரு. உணவு கூட ருசியா இருக்கணும். தீய எண்ணம் தலை தூக்கும். இன்பமான ஆசைகள் உண்டு. இவர் மனதிலே உள்ள ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. பிறருக்கு தலை வணங்க மாட்டாரு. வாழ்க்கை துணை வந்தவில்தான் இவருக்கு வெற்றி ஏற்பட்டிருக்கும். இவரிடம் பேசவே எல்லோரும் பயப்படுவாங்க. சொத்து, செல்வம், வசதிகள் சேரும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். எல்லோரையும் அடக்கி ஆளம் நினைப்பாரு. மூத்திர கோளாறு, ரத்த ஓட்ட கோளாறு, சுகர், முதுகு, பல்லு, சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.